பொதுவாகவே நம்மளாம் பேசாம விட்ட இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டோம்னா, ரியல் எஸ்டேட்டோட இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு, நிலத்தோட மதிப்பு அதிகரிச்சது. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. கிராமப்புறத்துல சொல்லுவாங்க. கிராமத்துல இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். எப்பலாம் திமுக ஆட்சி வருதோ, அப்பலாம் நிலத்தோட விலை அதிகரிக்கும்னு சொல்லிட்டு. என்னமோ இவனுங்க கிட்ட கமிஷன் காசு வாங்கி தான் அ மேலிடத்துல நடக்கிற எல்லாம் ரன் ஆவுற மாரி பேசுவாங்க. இவிங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய திமுக ஆட்சி பேர சொல்லி புரோக்கருங்க தான் கமிஷன் எடுத்துக்கிறாங்க. திமுக ஆட்சி வந்தா விலையேறும்னு சொல்லி, இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா காமிச்சு, திமுகல இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து இவனுங்க கிட்ட கமிஷன் வாங்கி அவரு வாழணும்னு இருக்கிறாரு. அவரு இருக்கக்கூடிய இடம் வந்து கோபுரத்துல இருக்கிறாரு. இவனுங்க சாதாரண ஒரு சின்ன ஒரு செங்கக்கல்லு மாரி. இவங்க கமிஷன் காசு குடுப்பாங்கன்னு அவிங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சினால இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு தப்பான ஒரு பிம்பத்த உருவாக்கி, புரோக்கருங்க விலைய ஏத்திட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்றாங்க. இன்னொன்னு, விலைவாசி வந்து எங்கேயோ போயிருச்சு. இப்ப இதுவே நான் எங்க ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமா 900 சதுரடி தான் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய நிலத்தோட வேல்யூவேஷன் மதிப்பு. வேல்யூவேஷன்னு சொல்லக்கூடாது. நிலத்தோட அளவு. நிலத்தோட அளவு 900 சதுரடி தான். உள்ளாடி 22 அடி உள்கூடு கட்டடம் இருக்கும். கட்டடத்தோட மதிப்புன்னு வந்து பார்த்தோம்னா, 297 ஸ்கொயர் ஃபீட்டு. மீதி இருக்கக்கூடிய 600 600 சில்லற வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியும் பின்னாடியும் இடம் விட்டுருப்பாங்க. இந்த இடத்தோட மதிப்பு, வீடோட இருக்கக்கூடிய மதிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, 2021க்கு முன்னாடி வரைக்கும் அதிகபட்சமே வந்து பார்த்தீங்கன்னா, 4,00,000 தான். ஜோடி கூட வாங்குனா 10,00,000க்கு வாங்கலாம். ஜோடி கூட வாங்குனா 10,00,000. தனியார் கொண்டு வாங்குனா 4,00,000, 4,50,000 சொல்லுவாங்க. இப்படி இருந்த காலம்லாம் மாறி போயி, இன்னைக்கு ஃப்ளாட்டே 10,00,000 வந்துருச்சு. காலி நிலமே வீட்டு மனையே வந்து பார்த்தீங்கன்னா 10,00,000 வந்துருச்சு. என்ன காரணம்? ஸ்டாலின் ஆட்சி விலை ஏறிருச்சு, ஸ்டாலின் ஆட்சி விலை ஏறிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கக்கூடிய புரோக்கருங்கலாம் விலை ஏத்தி விட்டாங்க. நிலத்தரகர்கள் புரோக்கருங்கலாம் விலை ஏத்தி விட்டாங்க. என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ ஒரு ஃப்ளாட்டோட விலை வந்து ஒருத்தவங்க வந்து ரூ. 5,00,000 வீடு வாங்குறாங்க கிரைய செலவோட அப்படின்னா, இவங்களுக்கு 2% கமிஷன் அப்படிங்கிறது ரூ. 10,000 தான் வரும். 5 நல்லா கேளுங்க. ரூ. 5,00,000 ஒருத்தர் வீடு கிரயம் பண்றாங்கன்னா, எல்லா புரோக்கருக்கும் 2% கமிஷனு. 2% கமிஷனு. இந்த வூட்டுக்காரங்க விக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? 2% குடுப்பாங்க. 5,000, 5,000, 10,000 தான் வரும். அந்த பணம் பத்தாதேடா நம்ம வாழ்க்கைக்கு, வாழ்வாதாரத்துக்குன்னு சொல்லிட்டு, அப்ப என்ன பண்றாங்க? உள்ளடி அப்படிங்கிறது ஒண்ணு வச்சு விக்கிறாங்க. அது என்ன உள்ளடி? இப்ப வந்து நிலத்துக்காரங்க எவ்வளோ கேட்கறாங்க? என்னால நிலமே விக்க முடியல சபரி. எனக்கு வந்து ஒரு 5,00,000 குடுத்துரு. சரியா? இந்த ஊர்ல 5,00,000 போகுது நிலம். அப்படின்றாங்க. நான் என்ன பண்றேன்? நான் சொல்ற மாரி கேட்கறியா? உனக்கு எவ்வளோ எதிர்பார்க்குறேங்கிறாங்க. 5,00,000 போகுது. எனக்கு அவசர தேவ. எனக்கு ஒரு 4,00,000 இருந்தா கூட போதும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், நான் உனக்கு ரூ. 6,00,000 தரேன். நானு உனக்கு ரூ. 6,00,000 தரேன். நீ 4,00,000 போதுங்கிற. நான் மேலயே 2,00,000 தரேன். நான் என்ன பண்ணாலும் நீ என்ன கண்டுக்காத. நான் வாங்குறவங்ககிட்ட சேர்த்து சொல்லி நான் கொஞ்சம் காசு எடுத்துக்கிறேங்கிறேன். நீ என்ன பண்றீங்க? 4,00,000 வந்தா போதும்னு நினைக்கிறான். இவன் மேலயே 2,00,000 குடுக்குறான் சபரி. புரோக்கர் வந்து இந்த மாரி சொல்றாரு. உண்மையிலேயே பெரிய விஷயம். சரி நான் ஒத்துக்கிறேங்கிறாங்க. வூட்டுக்காரங்கிட்ட ரூ. 6,00,000 குடுக்குறேன்னு சொல்லிட்டேன். இந்தாண்ட வீடு வாங்க வராங்கல்ல பார்ட்டி, அவிங்கிட்ட நாங்கிறேன், எங்கண்ணே இந்தாண்ட வீடே கிடைக்க மாட்டேங்குது. இந்த வீட்ல வாஸ்துலாம் கரெக்ட்டா இருக்குது. பாருங்க கிழக்கு பார்த்த வீடு, வடக்கு பார்த்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்க பக்கத்திலேயே மளிகை கடை இருக்குது. பஸ் ஸ்டாப் போனா மெயின் ரோட்ல போனா பெட்ரோல் பங்க் இருக்குது. எனி டைம் பஸ் வசதி இருக்குது. இந்த அமைதியான வீடு எங்கேயுமே கிடைக்காது. பக்கத்துலலாம் கூட இருக்குது. கொஞ்சம் நை முய்யின்னு இருக்கும். கம்ஃபர்டபுளா இருக்குது. இது அருமையான இடம். ஃப்ளாட்டே இல்ல. இந்த ஒரு வீடு இருக்குது. ரூ. 8,50,000 சொல்றாங்க. 8,50,000 சொல்றாங்க. நான் பேசினேன் அப்படின்னா, ஒரு 8,25,000 முடிக்கலாம்னு சொல்றேன். அவங்க வந்து பார்த்தோன்னே நம்ம கேன்வாஸ் பண்றதுல வீடு புடிச்சு போயிருது. அவங்க என்னங்கிறாங்க, "வீடு புடிச்சு போச்சு. எல்லாருக்கும் தான் அடிப்படையில பேரம் பேசி குறைச்சா அவிங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவிங்களுக்கு ஒரு திருப்தி. 8,15,00,000 அதிகமாப்பா. ஒரு 8,00,000த்துல முடிக்க முடியுமா?" அப்படிங்கிறாங்க. 8,00,000 ஆவாதுண்ணே அப்படிங்கிறேன். அவங்க என்னங்கிறாங்க, "சபரி அதெல்லாம் ஆகும் சபரி. பேசு சபரி" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்னங்கிறாங்க, "நீ வந்து எனக்கு 7,45,00,000க்கு முடிச்சு குடு. சரியா சபரி? நான் உனக்கு கமிஷன் காசுக்கு மேல ரூ. 5,000 தரேன்" அப்படிம்பாங்க. அண்ணா என்னண்ணா சொல்றீங்கன்னு சொல்லி நான் கேட்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது, அந்த நிலத்தோட வேல்யூவேஷன் வூட்டுக்காரன் எனக்கு 4,00,000 போதுங்கிறாரு. நான் உனக்கு மேல 2,00,000 தரேங்கிறேன். ஓகேங்களா? அந்த ஆளுக்கு வூட்டுக்கார ஆளுக்கு 2,00,000 கொடுத்தாலும், மேல எனக்கு அதுல எவ்வளோ கிடைக்குது? 1,45,00,000 வூட்டோட விலை. 7,45,00,000த்துல வூட்டுக்காரனுக்கு 6,00,000. எனக்கு 1,45,00,000. அது இல்லாம அந்த நிலம் வீடு வாங்குறாருல்ல, அவரு எனக்கு வந்து கமிஷன் எவ்வளோ குடுக்கணும்? 7,45,00,000னா 15,000 அவரு எனக்கு கமிஷன் 20,000. கிட்டத்தட்ட 1,95,000 அப்படிங்கிறது எனக்கு கமிஷன் தொகையா வருது. நேர்மையா, நியாயமா,
சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தெய்வத்துக்கு பயந்துகிட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நபரு 10,000 ரூபாய் மட்டும்தான் வாங்கிட்டு போவான் ரியல் எஸ்டேட்ல. இப்ப நான் ஒரு கதை சொன்னேன்ல, அந்த கதை மாதிரி ஊர்ல இருக்கிறவன் வவுத்துல அடிச்சு ஊர் சாப்பம் வாங்கிட்டு வேணும்னு இப்ப வீடு வாங்க வரவன் வாங்கியே ஆகணும், விட்டா பணம் செலவாயிருன்னு சொல்லி வாங்குறாங்க. இந்தாண்ட வீடு விற்கிறாள், அவன் ஏதோ கஷ்டத்துக்கு தான் விற்கிறான். இப்போ என்கிட்ட நீங்க 100 கோடி ரூபா சொத்து இருக்குன்னு இந்த வீட்டை நான் விற்பனா, இருந்துட்டு போட்டியாம இவன் ஏதோ கஷ்டத்துக்கு தான் வீடு விற்கிறான். அந்த பாவம் அவன் கஷ்ட சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றான். இப்போ என்ன பண்ணோம், நீங்க இவ்வளவு எதிர்பார்க்குறீங்களா, நான் உனக்கு வித்து தரேன், எனக்கு கொஞ்சம் ஏதோ பார்த்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டா அது ஒரு நியாயம். அப்ப வீடு வித்தால் என்ன பண்ணுவாங்க பாரு, கஷ்டப்பட்டு இந்த வீட்டை வைக்கிறோம், நம்மளுக்கு 6 லட்சம், இதை குறுக்கால வந்து கை மாற்றி விட்டாதான் 2 லட்ச ரூபா எடுத்துட்டு போறான், இவனா நல்லா இருப்பானா இப்படின்னு சொல்லி இப்படி இப்படி அடிச்சுட்டு மண்ணை தூக்கி தூரி தூரி விட்டு சாபம் விட்டுட்டு போவான். இப்ப வெளிப்படையா பண்ணினாலும் அவங்கள அந்த ஆதங்கம் இருக்கும்ல, நம்மளுக்கு தெரிஞ்சவன் இப்படி ஏமாத்திட்டு போறான் பாரு, இவனா நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைத்தறிச்சலோட போவாங்க. இப்படி வந்து 1,95,000 இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட இந்த மாதிரி ஒரு 4 பேர்ட்ட இது பண்ணோம்னா 8 லட்சம் ரூபா. இந்த பணத்தை வச்சு ஒரு லக்ஸரியான வாழ்க்கை அப்படிங்கறத வாழ முடியும். இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல ஒரு சிலர் வந்து ரொம்ப தவறான விஷயத்த பண்றாங்க. இன்னைக்கு பஸ்ஸே போகாத ஊர்ல கூட, இந்த ஊருக்கு பஸ்ஸே இருக்காது, கொரோனாவுக்கு முன்னாடி கூட பஸ் இருந்திருக்கும், இப்பெல்லாம் இந்த ஊருக்கு பஸ்ஸே கிடையாது. அந்த ஊர்ல கூட என்ன பண்ணுவாங்க, வியாபாரம் பண்றாங்க. அடி 1,500 ரூபாய்க்கு போகுது. பஸ்ஸே கிடையாது அந்த ஊருக்கு, மினி பஸ் கூட கிடையாது, ஆட்டோ வசதி மட்டும்தான், அதுவும் வாடகை ஆட்டோன்னு தான் வருவாங்க. அந்த ஊர்ல கூட ஒரு சதுரடி அப்படிங்கிறது 1,500 ரூபாய்க்கு போயிருச்சு. டவுனு பக்கம் போனோம்னா 5,000 ஒரு சதுரடி. இன்னைக்கு நம்மளோட வாழ்வாதாரங்கிறது எப்படி இருக்குது, இலவசம்னு போயிட்டு இன்னைக்கு மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. என்னைக்கு இந்த நம்ம ஊர்ல இலவசம் வேணாம்னு சொல்லி மக்கள்லாம் நினைக்கிறாங்களோ அன்னைக்குதான் எல்லாம் மாறும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு 5 லட்ச ரூபாய்க்கு வித்த வீடு இன்னைக்கு 5 லட்ச ரூபா, 5 லட்சத்துக்கு வித்த வீடு இன்னைக்கு 15 லட்ச ரூபா. 4 வருஷத்துல 10 லட்ச ரூபா ஏறி இருக்குது வீட்டோட விலை. 4 வருஷத்துல 10 லட்சம் ஏறி இருக்குது. இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல. இந்த அளவுக்கு விலைவாசி வரும், இந்த அளவுக்கு விலைவாசி வந்து இந்த அளவுக்கு எல்லாத்தையும் திருப்பி போடும், எல்லாத்தையும் தலைகீழ மாத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருமே எதிர்பார்க்கல, யாருக்குமே தெரியாது, யாருமே நினைச்சு கூட பார்க்கல. என்னடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சு பார்க்கறதுல எல்லாம் அப்படியே படபடன்னு முடிஞ்சிருச்சு, படபடன்னு முடிஞ்சு போச்சு. இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நினைச்சு பார்க்க பயமா இருக்குது. இன்னைக்கே எப்படி இருக்குது, இன்னும் 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், இன்னும் 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பெரிய பெரிய கோடீஸ்வரன் அவரு நம்ம முகேஷ் அம்பானி இருக்கிறாருல்ல, அவர் இருக்கக்கூடிய பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கால் டாக்ஸியே உள்ளாடி போக முடியாதாம். ஓகேங்களா, ஆன்டிலியா வீடு இருக்கக்கூடிய மும்பையில இருக்கக்கூடிய ஆன்டிலியா வீடு இருக்கு இல்லைங்களா, அம்பானி வீடு, அவர் வீடு இருக்கிற ஏரியாக்குள்ளாடி பெரிய பணக்காரங்க ஏரியா, அந்த ஏரியாக்குள்ளாடி கால் டாக்ஸி நாட் அலவுடு, உனக்கெல்லாம் உள்ளாடி வர தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி தடுத்து நிறுத்திடுவாங்களாம் இன்னைக்கு கூட. அப்படி இருக்கும் பொழுது அங்க விலைவாசி ஏறி விற்கலாம், அங்க பெரிய பெரிய கோடீஸ்வரர் இருக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த காலத்துல கூட பஸ் இல்லாத ஊர்ல எதுக்கு 1,500 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னு தெரியல.